இன்னைக்கு டியூஸ்டே ஈவினிங். ஸோ நான் கியூக்கு வந்து இந்த ஹோம்மேட் செர்லாக் பண்ணுறதுக்காக ஒரு அலாக்கு பச்சரிசி 1/4 அலாக் பச்சரிசிக்கு ஹாஃப் அலாக் வந்து மூங் தால் அண்ட் ஹாஃப் அலாக் வந்து மசூர் தால் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஹோம்மேட் செர்லாக் ஃபுல்லாகவே வந்து நம்ம சீரியல்ஸ் அண்ட் ரைஸ் யூஸ் பண்ணி இது பண்ணுறதுனால ரொம்பவே ஹெல்த்தி பேபிஸ்க்கு அண்ட் எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் இல்லை. நம்ம வீட்டில் கையில் ப்ரிப்பேர் பண்ணுறதுனால சேஃபாக இருக்கும். ஸோ இதை ஃபுல்லாக எடுத்துட்டு நான் வந்து தண்ணியில் நல்லா ஒரு 6 to 7 டைம்ஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கிறேன். வாஷ் பண்ணி காய வச்சிடுறேன். மீன்வேல் நான் கியூக்கு வந்து இந்த ஃபீட் ஸ்மார்ட் பேஜ்லேருந்து வாங்கின இந்த ராகி மூங் தால் பேன் கேக்ஸ் வந்து மூங் தால் ஃப்ளாரில் ப்ரிப்பேர் பண்ண பேன் கேக்ஸ் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். அதை வந்து அந்த ஃப்ளார் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பனானா ஆட் பண்ணி அந்த பேன் கேக்ஸை வந்து அப்படியே பேனில் வந்து டோஸ்ட் பண்ணி எடுக்கணும். வந்து இதில் ஒரு பேன் கேக் தான் சாப்பிட்டான். அவனுக்கு பெருசாக பிடிக்கல. இதனால எங்களோட ஸ்நாக்ஸ்க்கு வந்துட்டு சோயா அண்ட் பன்னீர் டிக்கீஸ் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ சோயா ஊற வச்சு எடுத்துகிட்டு அதை ஃபுல்லாக ஒரு ஒரு பல்ஸ் கொடுத்து எடுத்துக்கிட்டேன். நான் அப்படியே வந்து பன்னீரை ஃபுல்லாக மேஷ் பண்ணிட்டு ஆனியன்ஸ் கொஞ்சம் சேர்த்துட்டு குமின் பவுடர் கொரியாண்டர் பவுடர் இதெல்லாம் போட்டு நான் ஓவனில் வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துருவேன். இந்த ரைஸ் இதெல்லாமே வந்து முன்னாடி நாள் ஃபுல்லாக காஞ்ச அப்புறமா இந்த மக்கானாவை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா அந்த கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். அண்ட் அடுத்து வந்து கேஷ்யூஸ், ஆல்மண்ட்ஸ், வால்நட்ஸ் இதெல்லாமே ஒரு 20 கவுண்ட் வந்து எடுத்துகிட்ருக்கேன். இதெல்லாமே வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இது எல்லாத்தையுமே ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு எல்லாத்தையுமே வந்து நல்லா ஃபைன் பவுடர் ஆகிற வரைக்கும் மிக்சியில் வந்து ரன் பண்ணிக்கணும். அப்புறமா ஃபுல்லாக ஜல்லிச்சுட்டு நான் அதை ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். இது 1 மந்த் வரைக்குமே வந்து உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணால் சேஃபாக இருக்கும். அண்ட் இது வந்துட்டு நீங்கள் ரொம்ப பிடிச்சி சாப்பிடுவாங்க பேபிஸ். இது கூட வந்து நீங்கள் பனானாஸ் எல்லாமே யூஸ் பண்ணி மேஷ் பண்ணி கொடுத்துக்கலாம். கியூ, நான், அம்மா எல்லாருமே வந்துட்டு அன்றைக்கி டியூஸ்டேனால கியூ அப்பப்போ நைட்டு தூக்கத்துலேருந்து பயந்து எழுந்துக்கிறான்னு சொல்லிட்டு பச்சையம்மன் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகலாம் அவனன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஸோ இந்த பச்சையம்மன் கோயில் வந்துட்டு திருமலவாயில் இருக்குது. இது ரொம்பவே ஃபேமஸான கோயில். ஸோ அங்கே போயிட்டு வந்து அவனுக்கு சுற்றி போட்டு கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனோம். அவனுமே வந்து ஜாலியாக பார்த்துட்டு இருந்தான். ஸோ இந்த பச்சையம்மன் கோயிலில் ஜென்ரலாகவே வந்து எந்த இதுக்குனாலுமே வந்து சுற்றி போட்டுப்பாங்க. இப்போ நம்ம பெரியவங்களுக்குமே ஏதாவது பயந்தோம் அப்படின்னா நம்ம போயும் வந்து அங்கே லெமன் வாங்கிட்டு சுற்றி போட்டுக்கலாம். ஸோ எல்லாருக்குமே சேர்த்துமே அங்கே வந்து சுற்றி போடுவாங்க. பெரிய ஐயனார் சிலை இந்த குதிரைலாம் வந்து நிறையவே இருக்கும் அங்கே. ஸோ பார்க்குறதுக்குமே ரொம்ப ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அங்கே போயிட்டு வந்தால். நானுமே நிறைய வாட்டி அங்கே விசிட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த இடத்த வந்து விசிட் பண்ணனா செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் அப்படியே நானும் அம்மாவும் வந்து கொஞ்ச நேரம் உட்காந்து அங்கே ஒரு 2 மினிட்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஆட்டோவில் வந்து கிளம்பிட்டோம். அப்படியே பக்கத்தில் மார்க்கெட்டுக்கு போயிட்டு அம்மா கொஞ்சம் காயெலாம் வாங்க போயிருந்தாங்க. நானும் கீயும் ஆட்டோவில் வந்து கொஞ்சம் நேரம் ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். அவனை வந்து சும்மா வம்பிழுத்துட்டு ஏதாவது அவன் கூட விளையாடிட்டே இருப்பேன். வீட்டுக்கு போயிட்டு கீயை அப்படியே குளிக்க வச்சு தூங்க வச்சுட்டேன். இன்னும் நிறைய இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Until I see you in another video, it's bye from Kiyu and me. Bye.